ஓகே. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஒரு அரேவை எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது அண்ட் ஒரு மெம்பரை வந்துட்டு ஆக்சஸ் எப்படி பண்ணுறது அண்ட் இனிஷியலைஸ் ஆனால் எப்படி ஹீப்பில் வந்து ஸ்டோரேஜ் ஆகும் இதெல்லாம் சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸே நான் வந்துட்டு ஒரு அரே ஆஃப் சைஸ் 4 இனிஷியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஹீப்பில் continuous memory allocation of size 4 வந்து create ஆகும். sorry 0 index based and ஜாவா கம்பைலரை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக 0ங்கிற எலமெண்ட்ஸ் வந்துட்டு ப்ரெசண்ட்டாக இருக்கும். நான் இனிஷியலைஸ் பண்ணுறப்ப இது எல்லாமே ஃபில்டு வித் 0வாக இருக்கும். இதெல்லாம் வந்து கம்பைலரை பொறுத்து டிஃபர் ஆகும். பேசிக்காக ஜாவாவில் ஒரு இன்டிஜர் அரே டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணல அப்படின்னா இட் வில் பி ப்ரெசன்ட் வித் வேல்யூஸ் as 0 as default. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு வேல்யூவை இப்போ வந்துட்டு என்னோடய கரண்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு நான் வந்து 0ங்கிற இடத்துல வச்சுக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்ரு, ஒரு இன்டிஜர் வேரியபிள். ஓகேங்களா? இனிஷியலாக கரண்ட் இண்டெக்ஸ் வந்து 0, என்னோடய சைஸ் வந்துட்டு 4. கரெக்டாக? ஓகே. இப்போ ஒரு எலமெண்ட்டை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்சர்ட்டுன்னு ஒரு ஆப்ரேஷன் கால் பண்ணுறாங்க வித் அ வேல்யூ 1. that means இன்சர்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறாங்க வித் த வேல்யூ as 1. ஸோ நான் என்ன பண்ணுறேன், I just need to put this value 1 over here. அப்படிங்கிற கேஸில் I can just array of current indexல இந்த எலமெண்ட் என்ன எலமெண்ட் பாஸ் பண்ணுறாங்களோ இப்படி போட்டால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இந்த எலமெண்ட் வந்துட்டு போய் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ விச் இஸ் பேசிக்கலி அரே ஆஃப் 1ல் அரே ஆஃப் 0ல் போயிட்டு 1ங்கிற எலமெண்ட் ப்ளேஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரண்ட் இண்டெக்ஸை மூவ் பண்ணிக்கலாம். கரண்ட் இண்டெக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் விச் இஸ் பேசிக்கலி 0 ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் விச் கரண்ட் இண்டெக்ஸ் எனக்கு இப்போது இந்த இதுக்கு மூவ் ஆகிடுச்சு. ஸோ பேசிக்காக நம்ம வந்து இப்படி சிம்பிளாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் ஆப்ரேஷன் சிம்பிள் தான். ஸோ லெட்ஸே நான் வந்துட்டு எல்லா வேல்யூஸும் ஃபில் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஒன் 2 3 4ன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். அண்ட் ஐ வாண்ட் டு ரிமூவ் த எலமெண்ட் ப்ரெசன்ட் அட் இண்டெக்ஸ் 1. ரிமூவ் ஆப்ரேஷன் கால் பண்ணுறாங்க. இண்டெக்ஸ் 1ல் இருக்க எலமெண்ட்டை நான் வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ நான் ரிமூவ் பண்ண அப்புறம் என்னோடய அவுட்புட் எப்படி இருக்கணும்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டூங்கிற எலமெண்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த 2ங்கிற எலமெண்ட் வந்து நோ லாங்கர் வில் பி ப்ரெசண்ட்டு. ஸோ அந்த 3ங்கிற எலமெண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கணும். 4ங்கிற எலமெண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கணும். 3 4 அண்ட் இந்த வேல்யூ இந்த இடத்துல 0 விச் இஸ் த டிஃபால்ட் வேல்யூ, ரைட்? ஸோ இப்படி தான் என் அவுட்புட் இருக்கணும். ஸோ இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு 2ங்கிற எலமெண்ட் இருக்க போகிறதில்ல. 3 வந்துட்டு இங்கே வரணும், 4 வந்துட்டு இங்கே வரணும். ஸோ பேசிக்காக நான் ஜஸ்ட்டு ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் மட்டும் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் செகண்ட் இண்டெக்ஸோட வேல்யூ வரணும் அண்ட் செகண்ட் இண்டெக்ஸில் தேர்ட் இண்டெக்ஸோட வேல்யூ வரணும். இதுக்கு மேலே நான் பண்ண தேவையில்லை பிகாஸ் நோ லாங்கர் அரேல எலமெண்ட்ஸ் இல்லை. ஸோ நான் வந்துட்டு என்னோட லாஸ்ட் இண்டெக்ஸில் போயிட்டு டிஃபால்ட் வேல்யூ ஜஸ்ட்டு நான் வந்து ப்ளேஸ் பண்ணாலும் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி அங்கே வந்து 4 ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரீப்ளேஸ் வித் 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு இது பேசிக்காக என்ன நடக்குது, அரே ஆஃப் 1ல் 2 2ல் 3 ஒரு லூப்பில் எழுதலாங்களா அதை? ஸோ என்னோட அரே ஆஃப் இண்டெக்ஸில் இண்டெக்ஸுங்கிறது என்னது, திஸ் ஒன். இண்டெக்ஸில் அரே ஆஃப் இண்டெக்ஸ் ப்ளஸ் 1 நான் மாற்றிக்கிட்டே போகணும். கரெக்டாக? எது வரை பண்ணணும்? என்னோட இண்டெக்ஸ் while my index is less than size வரை. கரெக்டாக? ஈச் டைம் நான் வந்து இண்டெக்ஸை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். என்னோட சைஸ் வந்து என்னது 4. இண்டெக்ஸ் வந்துட்டு
3 வரைக்கும் தான் நான் பண்ணணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அதனால தான் 3 லெஸ் தென் 4 வரை பண்ணேன், அதுக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். கடைசியாக எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்டெப்பை பண்ணணும் கரெக்டாக. ஸோ அரே ஆஃப் சைஸ் -1ல் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு பிளேஸ் 0. அவ்வளோதான். ரிமூவ் ஆப்ரேஷன் இவ்வளோ தான். ஓகேங்களா. ஒரு அரேல எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் மை இன்புட் அரே வித் எலிமெண்ட்ஸ் 40, 10, 20 and 30. ஓகேங்களா. ஐ நீட் டு சர்ச் ஃபார் த வேல்யூ 20. சரி 20. இந்த 20ங்கிற எலிமெண்ட் எந்த இண்டெக்ஸில் ப்ரெசென்ட் இருக்குது? செகண்ட் இண்டெக்ஸில். இதுதான் நான் வந்து அவுட்புட்டாக சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா. பேசிக்காக அரேல ஒரு சர்ச் எப்படி பண்ணலான்னா, we can either use linear search or binary search. Linear search, as the name indicates, linear ஒவ்வொரு எலமெண்ட்டா இதுதான் என்னோட டார்கெட்டா, இதுதான் என்னோட டார்கெட்டா, இதுதான் என்னோட டார்கெட்டான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே போகிறோம். அதுதான் லீனியர் சர்ச். பைனரி சர்ச்சுங்கிறது ரெண்டு சைட்லேருந்தும் செக் பண்ணிகிட்டே வருவோம், விச் மோஸ்ட்லி ஒர்க்ஸ் ஆன் சார்ட்டட் அரேஸ். இதை வந்துட்டு நான் போக போக அல்காரிதம் ஸ்கார் பண்ணுறப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து லீனியர் சர்ச் அல்காரிதம் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் பேசிக்காக ஒவ்வொரு எலமெண்ட் வந்துட்டு ஈக்குவல்ஸ் டு மை டார்கெட்டான்னு செக் பண்ணுறோம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு செக் அரே ஆஃப் 0 ஈக்குவல்ஸ் 20 ஆர் அரே ஆஃப் 1 இஸ் ஈக்குவல்ஸ் 20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணுறோம். இது எதுவுமே 20க்கு ஈக்குவலாக இல்லை. அடுத்து அரே ஆஃப் 2 ஈக்குவல்ஸ் 20ன்னு பார்க்குறோம். ஆமாம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ரிட்டர்ன் த இண்டெக்ஸ். ஸோ இது ஒரு லூப்பில் போடலாங்களா, ஒவ்வொரு எலிமெண்ட்டாக செக் பண்ணிட்டே வரேன் பேசிக்காக. ஸோ இது எப்படி எழுதலாம், இஃப் மை அரே ஆஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல்ஸ் டார்கெட் அப்படின்னா ரிட்டர்ன் தட் பர்டிகுலர் இண்டெக்ஸ். ஓகேங்களா. ஸோ நான் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஃபார் மை இண்டெக்ஸ் ஈக்குவல்ஸ் 0 எது வரைக்கும் பார்க்கணும், டில் த எண்டு வரை. ஸோ இண்டெக்ஸ் லெஸ் தென் சைஸ். ஒவ்வொரு தடவை இண்டெக்ஸை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போவேன். ஸோ நான் என்னோட அரே ஆஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல்ஸ் டார்கெட்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரிட்டர்ன் ஃபைண்ட் த மேக்ஸ் எலமெண்ட் ஃப்ரம் த கிவன் அரே. கொடுத்துருக்க அரேல எது வந்து மேக்ஸ் எலமெண்ட். ஸோ நம்ம இப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு விசிபிளாக தெரியும் 30 இஸ் த மேக்ஸ் எலமெண்ட் ஓவர் ஹியர். ஸோ இதை தான் நம்ம வந்து அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணலாம், யூஸ்வலாக என்ன பண்ணலாம், லைக் ஒரு ரியல் டைமே யோசிச்சு பாருங்களேன். ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது உங்ககிட்ட. இப்போ வந்துட்டு நான் இருக்கிறதுல யார் ஹைட்டு ஆர் ஏதோ ஒரு ஆட்ரிபியூட்டை வச்சு நீங்கள் மேக்ஸிமம் கண்டுபிடிப்பீங்க கரெக்டாக. ஸோ ஒவ்வொன்றா செக் பண்ணி கம்பேர் பண்ணி தான் பண்ணுவோம் கரெக்டுங்களா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டை கம்பேர் பண்ண போகிறோம் பேசிக்கலி, அவ்வளோதான். ஸோ லூப் போட்டு மேக்ஸ்ன்னு நான் வந்துட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இனிஷியலாக மேக்ஸ் வந்துட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக வச்சுக்கிறேன், விச் இஸ் பேசிக்கலி அரே ஆஃப் 0. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு 0 விசிட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1, இண்டெக்ஸ் வந்து லெஸ் தென் சைஸ் வரைக்கும் நம்ம போகிறோம், அண்ட் இண்டெக்ஸ் ++. நான் என்ன பண்ணுறேன், இஃப் மை current element array of index which is the current element is greater than max இருந்துச்சு அப்படின்னா இதுதான் இனிமேல் நமக்கு மேக்ஸாக இருக்க போகுது. ஸோ மேக்ஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் இண்டெக்ஸ். நான் ஜஸ்ட்டு டேரெக்டாக அல்காரிதமே எழுதிட்டேன். இது எப்படி ஒர்க் ஆகுன்னு வேணால் ஒன்ஸ் பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக மேக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், 10 என்னோட கரண்ட் எலமெண்ட் 30 இஸ் கிரேட்டர் தென் 10 செக் பண்ணுறேன். ஆமாம். ஸோ மேக்ஸ் ஈக்குவல் டு 30. அடுத்து திரும்ப இண்டெக்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டேன். இண்டெக்ஸ் வந்துட்டு செகண்டில் இருக்கும். ஸோ செகண்ட் இண்டெக்ஸில் என்னோட வேல்யூ 5 இஸ் கிரேட்டர் தென் மேக்ஸா 30. மேக்ஸ் இஸ் நவ் 30. 5 இஸ் கிரேட்டர் தென் 30 ஆர் நோ. அடுத்து தேர்ட் இண்டெக்ஸ் 0 is greater than 30 or no. So max இனிமே எனக்கு அப்டேட்டே ஆகாது. I am just going to return the max. இப்படி தான் max வந்து கண்டுபிடிக்கலாம்.